ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல் குயிக் அண்ட் ஈஸி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து குக்கிங் இல்லாமல் ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் மாஸ்க்கு பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக ஒரு மிஷின் வாங்கினேன். ஸோ ஒரு மாஸ்க் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ரொம்ப நல்ல ஆசை. ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன், அதை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. ஸோ ரொம்ப பேசிக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், மார்க்கிங் சாக்கு, எலாஸ்டிக், அப்புறம் சிசர்ஸ், இன்ச் டேப்பு, அப்புறம் த்ரெட்டு. அப்புறம் நம்மளுக்கு வந்து மெஷின் வேணும். மெஷின் இல்லைன்னா நீங்கள் வந்து கையால் கூட தைச்சிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாத் வந்து 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 20 சென்டிமீட்டருக்கு 2 பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தை வந்து நீங்கள் ஒரு சைடு வந்து நல்ல சைடும், இன்னொரு சைடு வந்து அந்த பேக் சைடு இருக்குல்ல, அதை மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு 4 சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலே மட்டும் கொஞ்சோண்டு ஒரு கேப் விட்டுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய புது மெஷின், பிரதர் JA1450NT. இந்த மாடல் வந்து பேசிக் மாடல். இது ரொம்ப நல்லா இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நான் வந்து பெருசாக ஸ்டிச்லாம் பண்ணதில்லை. எனக்கே வந்து ஈஸியாக இருக்குது ட்ரை பண்ணேன். இது நான் சொன்னேன்ல, 4 சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். மேலே மட்டும் கொஞ்சோண்டு இங்கே கேப் விட்ருக்கோம். இது எதுக்குன்னா, நம்ம உள்டாவாக உள்ளேருந்து வெளியே வந்து அதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஸ்டிச்சிங்லாம் உள்ளே போய்க்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி. ஸோ இதை ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோம். இது வந்து இப்படி தான் இருக்குது. இந்த கேப் வந்து நம்ம லாஸ்ட்டாக எலாஸ்டிக் வச்சு தைக்கிறப்ப அது வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து இப்போ வெளியே இருக்கிற மாஸ்கில் பார்த்தோம்னா ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஒரு 4 ஃபோல்ட்ஸ் இருக்கும் ஒரு டைப் ஆஃப் மாஸ்கில். இன்னொரு மாஸ்கில் வந்து ஒரு கோன் ஷேப் இருக்கும். நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுற மாஸ்க் வந்து அந்த ஃபோல்டட் ஷேப் இருக்கும்ல, அந்த டைப் ஆஃப் மாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிக்கலாம். அந்த கிளாத்தை வந்து நல்லா வந்து நீட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஃபோல்டு பண்ணுறப்ப நீட்டாக அழகாக வரும். அதுக்காக தான் அயர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து இதை அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அயர்ன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டிங்ஸ் பண்ணணும்ல, அதுக்கு வந்து 4 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 4, 8, 12 அந்த மாதிரி 4 ஃபோல்டிங்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த கோடெல்லாம் ஸ்ட்ரெயிட்டெல்லாம் வராது. அதனால நான் வந்து ஸ்கேல் வச்சு நீட்டாக வந்து நான் கோடு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டிங்ஸ் பண்ணது, இந்த இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் இது பண்ணி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி 3 or 4 ஃபோல்ட்ஸ், உங்களுக்கு எத்தனை ஃபோல்டிங் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது தெரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோல்டு, அதுக்கப்புறம் அந்த செகண்டை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு செகண்ட் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த தேர்ட் மார்க்கிங்கில் தேர்ட் ஃபோல்டு. இது எல்லாத்தையும் வந்து அயர்ன் பாக்ஸ் வச்சு அந்த ஃப்ளீட்ஸ் மாதிரி எடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அது வந்து நம்மளுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காக இதை வந்து நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அயர்ன் பண்ணிட்டோம். இந்த ஃபோல்டிங்ஸில் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 4 ஃபோல்டிங்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து சைடில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நீட்டாலாம் இல்லை, எனக்கு சும்மா நான் தைப்பேன் ஏதோ. ஸோ இது வந்து ட்ரை தான் பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்ல நீட்டாக தைக்கிறவங்களாக இருந்தால் அழகாக தைச்சிக்கோங்க. நான் வந்து இது வந்து தைச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து 2 சைடும் அந்த இயரில் நம்ம காதில் மாட்டுற அந்த இதுக்கு எலாஸ்டிக் மட்டும் வைக்கணும். அது வச்சிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நான் இப்போ எலாஸ்டிக் வச்சு தைச்சிட்டேன். என்னோடய தையல் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க. என் நைட்டு டைம் பார்த்திங்கன்னா 3:30. ஸோ இன்றைக்கி இதை எப்படியா தைச்சி முடிக்கணும்னு சொல்லி நான் உட்காந்து நைட்னால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எப்படியோ ஒன்று தைச்சிருக்கேன். நான் வந்து என்னோடய ஃபேஸில் இதை போட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு பேசிக் மாஸ்க். உங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இதை
வந்து இதை வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நான் வந்து போட்டு பார்த்தேன், கரெக்டாக தான் ஃபிட் ஆகுது. மேபி ஒரு செகண்ட் ட்ரை பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் நீட்டாக நம்ம அழகாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து டைம் காமிக்கிறேன். டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆகுது. ஸோ என்னோடய மாஸ்க் ரெடி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video with yet another quick and easy stuff. Until then, take care. Bye bye.